உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ராகி மாவு தோசை தாங்க ஊற்றிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மொறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சுண்டல் கிரேவி வீடியோ போட்டிருந்தோம். அதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க பேர் பிரபா ரமேஷுங்கிறவங்க நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஐ ட்ரைடு திஸ் ரெசிபி டேஸ்டி சூப்பர் தேங்க்யூன்னு அனுப்பியிருக்காங்கங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 2 கிளாஸ்க்கு ரேஷன் கடையில் வாங்கினா குண்டுன்னு இருக்கிற இந்த அரிசி எடுத்துக்கலாங்க. இந்த அரிசியில் நம்ம தோசை செய்யும் போது ரொம்பவே மொறுன்னு வரும். அதே கிளாஸில் 1 கிளாஸ்க்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அதே கிளாஸ்லேயும் 1 கிளாஸ்க்கு கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்லேயும் 1 கிளாஸ்க்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி 4லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சுது. இப்போ உளுந்த ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உளுந்த இந்த அளவுக்கு நல்லா வலுன்னு அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அடிக்கும் போது ஐஸ் கியூப் போட்டு அடிச்சுக்குங்க. மாவு சூடேறாமல் இருக்குங்க. இப்போ நம்ம அரிசியும் அதே போல் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி உளுந்து 2யுமே நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. நான் அடிக்கும் போதேவும் உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க மாவுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா எல்லா மாவையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. 8 மணி நேரம் புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு புளிச்சு புஷ்ஷுன்னு மேலே வரைக்கும் அப்படி எலும்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாவில் அப்படியே இட்லியை வச்சாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாவுலேருந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. மொத்தமாக இந்த மாவுலேயும் தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு 2-3 நாள் ஆகும். மாவு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் தண்ணி விட்டது போல் இருக்கும். அதனால் அப்படி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து அப்போக்கப்போ தோசை ஊற்றிக்கிறணுங்க. இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாமா? இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்லா 2 கரண்டி சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். நைஸாக வேணாலும் ஊற்றிக்குங்க, உங்களுக்கு மொந்தையாக வேணாலும் ஊற்றிக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நைஸாக தான் ஊற்றுறேன். இப்போ லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சேவும் நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஒன்று போல் இந்த சைடுமே வெந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளவு செவந்து மொறுன்னு சூப்பராக வந்திருக்குதா. இப்போ இந்த தோசையை மடக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா ஹோட்டலில் போல் இந்த மாதிரி மடக்கி கொடுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தோசைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் வச்சுருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களுமே இது மாதிரி தோசை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.